இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்தல். நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபத்தை குறித்து சொல்கிற பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் என்று. நம்முடைய வாழ்விலே நாம் எல்லோருமே நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்தல் என்றால் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே சோர்வுகள் வருவது உண்டு. பேசுகிற எனக்கு கூட இந்த சோர்வு அடிக்கடியாக வந்துவிடும். சரி, நல்லா ஜெபிப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் ஜெபிக்க முடியாது. இப்படிப்பட்ட சோர்வுகள் வரும். சில காரியங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருப்போம், நடக்காது. அதை அதில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி போகிற பழக்கமும் உண்டு. ஏனென்றால் நாம் கேட்டோம் நடக்கலையே என்ற கேள்வி இருக்கும். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ, இல்லை இது நாம் ஜெபிக்க வேண்டாமோ என்ற பல கேள்விகள் நமக்குள்ளாக வருவது உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளிலும் நம்மளோட கூட பேசுகிற இந்த வார்த்தை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். எப்பொழுதும் என்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது பல வகைகளில் இருக்குது. நம்ம பல காரியங்களுக்கு கேட்போம். ஏதோ ஒரு காரியத்தை கேட்போம், நடக்காது, உடனே ஜெபத்தை ஸ்டாப் பண்றது இல்லை. ஜெபம் என்பது எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டியதாக ஒன்றாக இன்னைக்கு காணப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும்பொழுது எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தினால் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதாக அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு கூட இந்த கேள்விகள்லாம் பல நாட்கள் இருந்து எப்பவும் நம்ம ஜபிக்க முடியுமா, எப்படி ஜபித்து கொண்டே இருக்க வேண்டுமா, இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கிறது. எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பது முக்கியமாக பரிசுத்தவான்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. சங்கீதம் 149 கூட பார்க்கும் பொழுதுதான், சங்கீதம் 149 கூட பார்க்கும் பொழுது 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா என்று சொல்கிறது வசனம். இப்போ ஒரு பரிசுத்தவான்களுடைய அடையாளம் என்றால் எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்பது, அது ஜெபம். எப்பொழுதும் வேதத்தை தியானிப்பது ஒரு பரிசுத்தவான்களுடைய அடையாளமாக வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் என்ற ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அப்போ அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே வேண்டும். நாம் முக்கியமாக கேட்க வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவரோடு கூட ஐக்கியத்திலே நாம் உறுதிப்படுகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரோடு கேட்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஜெபத்தை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஜெபத்தில் பெற வேண்டிய ஒரு வெற்றியை ஜெபத்தில் நாம் பெற வேண்டிய ஒரு வெற்றி. சிலருக்கு அறிவு, திறமை, இப்படிப்பட்ட உடல் சார்ந்த காரியங்களில் அவர்கள் வெற்றியும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தோல்வி, ஒரு மன ரீதியான ஒரு தோல்வியிலே வெளியே சொல்ல முடியாமல் மிகவும் ஒரு கஷ்டத்திலே இருக்கிறவர்களும் அநேக பேர் இந்த நாளிலும் உண்டு. என்னதான் அறிவு, ஞானம் எல்லாம் இருந்தாலும் சாலமோனை உலகமே பாராட்டியது. ஆனால் அவனோ பிரசங்கில சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று அதே சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த நாளிலும் நாம் எதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான ஒரு காரியங்கள், வேலை, படிப்பு, அது ஓகே, அது உண்டு. முக்கியமாக நாம் வெற்றி பெற வேண்டியது என்னால் நம்முடைய சுவாபங்களை நாம் வென்றிருக்கிறோமா? சுவாபம்னா நமக்குள்ள குணநலங்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குணநலங்கள் இருக்கும். அது அந்த பரம்பரை இதுன்னு சொல்லுவாங்க, பிளட் சொல்லுவாங்க, நிறைய. அது உண்மைதான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காரியம் இருக்கும், அந்த கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது அந்த மனிதன் கிறிஸ்துவை போல மாற்றப்படுகிறான். அப்ப இன்னைக்கு நம்முடைய உலக பிரகாரமாக நமக்கு சில சுவாபங்கள் எல்லா மனிதனுக்கும் உண்டு. அதை சரியாக வைத்து கிறிஸ்துவுக்குள் மாற்றப்படுவதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆசைகள், மனிதனாலே ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை கட்டுக்குள் வைத்திருப்பதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா, ஜெயித்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகாத நினைவுகள், போட்டி, பொறாமை, வஞ்சகங்கள், இப்படிப்பட்ட தேவையில்லாத நினைவுகள் எல்லா மனிதனுக்கும்
காணப்படும். இந்த நினைவுகளை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா? ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வரும் பொழுது அதிலிருந்து விலகி நாம் இதில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவரை நோக்கி எல்லா சூழலிலும் நம்ம ஒரு கோப எரிச்சல்னு சொல்லிட்டா வரும், போற போக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும், ரோட்ல கூட வச்சு வரலாம். அந்த இடத்துலையும் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் வேண்டும். எனக்குள்ள இந்த கோபம் வரக்கூடாது, எனக்குள்ள இந்த பொறாமை வரக்கூடாது, எனக்குள்ள இந்த இச்சை வரக்கூடாது, எனக்குள்ள இந்த தேவையில்லாத ஆசை வரக்கூடாது என்பதை உணர்ந்து அந்த இடத்திலே ஒரு ஜெயிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பது அதுதான். ரோட்ல போகச்சுமே அந்த சூழலிலே நாம் ஜெபித்து அந்த இடத்திலே வெற்றி பெற நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை சரியாக வைத்துக் கொள்வதில், கர்த்தருடைய பார்வையிலே நம்மை சரியாக வைத்துக் கொள்வதில் நாம் ஜெயித்திருக்கிறோமா, ஜெயம் பெறுகிறோமா என்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு நமக்கு வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் அவரவரை நாம் திங்க் பண்ணி பார்க்க வேண்டும். எந்தெந்த காரியத்திலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதிலே நாம் இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார்ல, எல்லா சூழலிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். குறைவிலும் சரி, நம் உயர்விலும் சரி, ஒரே மாதிரியான ஒரு மன ரம்யமாக இருக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்து அவருடைய கிருபையினாலே தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இதுதான் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது அங்கே மோசே, யோசுவா அவர்கள் அமலேக்கியர்களோடு போர் செய்கிற பொழுது 11ஆம் அதிகாரத்திலே மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ அப்படி அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கையை பிடித்து வைத்து அவர்கள் அங்கே ஜபிக்கிறது பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அமலேக்கியரை வெற்றி பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ எல்லா சூழலிலும் நாம் ஆண்டவரை நோக்கி நம் தலைகள் உயர்கிற பொழுது நாம் வெற்றி பெறுகிறோம். நம் தலைகள் கீழே பார்க்கிற பொழுது, அப்படி என்றால் சூழலை பார்க்கும் பொழுது, நம்மை சார்ந்து இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது பயந்து தோற்று விடுகிறோம். நீங்களும் நானும் எந்த சூழலிலும் நம் வானத்தை நோக்கி, வானத்தினா சும்மா இல்ல, கர்த்தரை நோக்கி, உன்னதமானவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வரும்னால் அந்த சூழலிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி. எப்படி மோசே கரங்களை தூக்கி ஆண்டவரை பார்க்கும் பொழுது அதே நேரத்திலே அவர்கள் வெற்றி பெற்றார்களோ, ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழலிலே இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த நேரங்களிலே நாம் ஜபிக்க முடியாத முழங்கால் படிட்டு, ஆனால் நம்முடைய உள்ளம், நம் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல்கள், நம்மை நெருங்குகிற சூழல்கள், நமக்கு ஏமாற்றம் அளிக்கிற சூழல்கள், நாம் தோற்று விடுவோமோ என்று பயப்படுகிற சூழல்கள் வரும் பொழுது உன்னதமானவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி இன்னைக்கு சொல்லுகிறார். நமக்கு இந்த வாழ்விலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், நமக்கு பயங்கள் வரும், நமக்கு கஷ்டங்கள் வரும். நம்மை சும்மா இருந்தாலும் நமக்கு நேராக சத்ரு எழும்புகிற ஒரு அனுபவம் எல்லாருடைய வாழ்விலும் வரும். ஆண்டவர் நமக்கு இந்த மோசேயுடைய காரியங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் உன்னதமானவரை நோக்கி, அவரை நோக்கி எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கிற பொழுது அந்த காரியத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு உங்கள் சூழல்களை பார்க்காதீர்கள். நம்முடைய சூழல்களை பார்த்தால் நிச்சயமாக தோற்று விடுவோம். ஒருபோதும் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஏனென்றால் சில நேரங்களிலே நமக்கு சில பாடுகள் அப்படிதான் இருக்கும். அந்த சூழலில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் என்று. நாம் நினைக்கலாம் இந்த சூழலில் ஜபிக்க முடியுமா என்று. எனக்கு தெரிஞ்ச எல்லா சூழலிலும் ஜபிக்கலாம். மனசு தானே வேணும். ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறது மனசு தான் வேணும். நம்ம மனசு எந்த நேரத்திலும் அவரோடு கூட பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக நமக்கு இன்னைக்கு அவர் காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே இன்றையிலிருந்து நாம் வளருவோம், நாம் ஜெயம் பெறுவோம். இரண்டாவது, ஜபத்திலே காத்திருத்தல். சில நேரங்களிலே நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது.
ஒன்றில்ல ரெண்டு இல்ல பல வருஷங்கள் கூட காத்திருக்கிற ஒரு அனுபவங்களுக்கு நேராக நீங்களும் நானும் போகக்கூடிய ஒரு சூழலிலே வரும். அது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்திற்காக நாம் காத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு பரிசுத்தத்துக்கு நேரான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும், இல்லை இந்த காரியங்களை செய்கிற பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து ஜெயம் பெறுகிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதற்காக அவர் சில நேரங்களிலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. நாம் நினைக்கிறோம் நாம் தான் காத்திருக்கிறோம் என்று. இல்லை, ஆண்டவர் நமக்காக சில நேரங்களிலே காத்திருக்கிறார். நம்மை மாற்றுவதற்கு, நாம் மாறுவதற்கு, நாம் கர்த்தரிடம் இருந்து நன்மைகளை பெற்று அந்த நன்மையிலே வெற்றி காண்பதற்காக சில நேரங்களிலே காத்திருக்கிற ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய முகத்தை மறைக்கிறார், அதுவும் உண்மைதான். ஏசாயா 8:17 பார்க்கும்பொழுது யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தர் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. சோ ஏன் மறைக்கிறார்? ஒரு நல்ல மாற்றத்தையும் திருப்பத்தையும் நம்முடைய வாழ்வில் உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் தான், சில குறிப்பிட்ட ரொம்ப சொற்ப நாட்களில் தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அதிலையும் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சில நல்ல காலங்களை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நமக்கு நாம் அதை பெற்று கர்த்தருக்குள் வாழ்வதற்காக ஆண்டவர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழலுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இருக்கிறது. நாம் உபாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் பரிசுத்தமாக வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதற்கும் நம்ம நினைக்கிறோம், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, ஆண்டவர் மேல எனக்கு விசுவாசம் இருக்கிறதே, நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேனே, இந்த காரியம் என் வாழ்விலே நடக்கவில்லையே என்று நினைப்பவர்களும் இன்றைக்கு உண்டு. கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போக வேண்டாம். சில நேரங்களிலே நாம் இன்னும் பரிசுத்தமாவதற்கும் இன்னும் வளர்வதற்கும் அதே விசுவாசத்திலே, ஏன்னா விசுவாசத்திலே வளர வளரதான் ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய முடியும். யார் ஒருவன் பெரிய விசுவாசத்தில் இருக்கானோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் விசுவாசத்திற்குரிய பலனாகிய நன்மைகளை செய்ய முடியும். அதனால சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை அதில் இன்னும் வளர்ப்பதற்கும் இன்னும் பக்குவப்படுத்துவதற்கும், அது ஏனென்றால் நாம் பெறப்போகிற நன்மைகளுக்கும் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தகுதியுடையவர்களாக இருந்து நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் எல்லா மனிதனும் பெற முடியும் இந்த உலகத்திலே. ஆனால் சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு சிலரை இன்றைக்கும் இந்த உலகத்திலே இருக்கிறார். வரலாற்று வெண்ணுகிற ஒரு ஐஸ்வர்யவான்கள் தான் உலகத்திலே இருக்கிறார்கள். சோ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மைகளை பெற்று பின்வாங்கி போன எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் உண்டு. ஆண்டவர் நம்மை ஏன் உருவாக்கி கொண்டிருக்கிறார்? அவர் தருகிற அந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியமாக வாழ்ந்து அந்த நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக சில நேரங்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழல்களிலே நம்மை வளர்த்தெடுக்கிறார் என்பது வேதம் நமக்கு கூறுகிறதான ஒரு சத்தியம். அதனால ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பொழுதும், நேரம் காலம் சமயமே கிடையாது. எனி நேரம் பைக்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, என்ன வேலைகள் செய்தாலும் சரி, நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், எங்க சொந்தத்துல எல்லாம் சில பெண்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். கிச்சன்ல சமைப்பாங்க, குசு 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 சத்தம் கேட்கும். இப்ப இல்ல, முன்னால என்னன்னு பார்த்தா ஸ்தோத்திர பலியா இருக்காங்க. இப்ப இல்ல, நான் சின்ன வயசுல பார்த்து அப்ப நினைப்பேன், என்ன ஜென்மங்கள் இதெல்லாம் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. இப்ப நினைக்கிறேன், ஐயோ இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. எங்க ரிலேட்டிவ்ல சில ஆண்டிமார்கள், என் தாயார் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கிச்சன்ல இருந்து இந்த மாதிரி சத்தங்கள்லாம் வரும். ஸ்தோத்திர பாட்டுகள், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே அவர்கள் வேலைகளை செய்வது உண்டு. சோ முடியும் என்பது நான் பார்த்திருக்கிறேன். முடியும், நம்மால் முடியும். அதனால நாம் பரிசுத்தவான்களாக இன்றைக்கு மாற வேண்டும். அடுத்ததாக நம்முடைய வாழ்விலே ஒரு குன்றாத ஜப வாழ்க்கை, அதாவது குறைந்து போகாத ஜப வாழ்க்கை வேண்டும் என்பது ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார். ஏனென்றால் பாடுகள் நம் வாழ்விலே மன சோர்வுகளை கொண்டு வரும். நம்ம வாழ்விலே சில பாடுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது ஜெபிக்க முடியாது, அது உண்மைதான். சில நேரங்களில் ஜெபிக்க முடியாது, நாம் பலவீனப்படுத்தப்படுகிறோம், சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி. ஆனால் நாம் விசுவாசத்துல நாம் வளருகிற பொழுது, கர்த்தருக்குள்ளாக நாம் இன்னும் இந்த ஜெப வாழ்க்கையில வளருகிற பொழுது சில பாடுகள் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அந்த சூழலிலும் நாம் ஜெபிக்க முடியும், ஆண்டவருக்குள் நாம் செல்ல முடியும் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சோ அதுக்கு தேவை தேவ கிருபை.
பவுலை போலப்பட்ட பவுலுக்கு இருந்த கிருபை. ஆண்டு சொல்கிறார், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார்ல, அதே போல ஆண்டோடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று பவுல்கிட்ட சொல்றாருல 2 கொரிந்தியர்ல. அதே போல அந்த கிருபை இருக்குமானால் பாடுகளிலும் நாம் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் இருக்க முடியும் என்பது நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம். அதனால நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல், நம்ம குறிப்பாக பாடுகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவன் நம்மை இன்னைக்கு அழைக்கிறார். ஏனென்றால் இதை தாண்டாத மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. இப்படிப்பட்ட சோர்வுகள், மனசோர்வுகள், கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அந்த நேரத்திலே ஒரு குஞ்சாத ஜெப வாழ்வு வேண்டும். இது மனித வாழ்விலே இயல்பு. அந்த நேரத்திலே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். நாம் அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த பாடுகளின் மத்தியிலே தான் நான் நடக்க வேண்டும். இந்த மனசோர்வுகள் வரும், அதிலும் நாம் ஜெயம் பெற முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த ஜெப வாழ்வின் மூலமும் அவருடைய கிருபையின் மூலமும் நமக்கு அழகாக சொல்லுகிறார். தாவீது பெரும்பாலான ஒரு நேரங்களிலே சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல வேதனைகள், பல பாடுகளின் மத்தியிலே தான் அவருடைய விண்ணப்பத்தை பாடலாக அவர் எழுதினதை பார்க்கிறோம். அது இன்றைக்கும் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நெருக்கங்களின் மத்தியிலே இருந்துதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்திலே தாவீது இருந்தார் என்றால், இன்னைக்கு நாம் அதை வாசித்து தியானித்து நாம் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியும். வியாகுலத்தின் உச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்றால், நாம் ஏன் பாடுகளின் மத்தியிலே ஜெபித்து ஜெயம் பெற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது ஜெபித்தார்கள் என்றால், நாம் ஏன் நம்முடைய வாழ்விலே வருகிற சிறு சிறு பிரச்சனைகள் மத்தியிலே ஜெபித்து ஒரு ஜெயத்தை பெற முடியாது என்பதை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒரு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை இருக்குமானால் எப்பேற்பட்ட சூழலிலும் நாம் ஜெயிக்க முடியும், ஜெபிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். அதுக்கு தான் நான் சொன்ன தாவீது, இயேசு கிறிஸ்து, பவுல், சீலா இன்னும் அநேக பேர் இருக்கிறார்கள். நாம் ஜெயித்து ஜெயிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த உலகத்திலே இப்படிப்பட்ட பாடுகள் வரும் என்பதை ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறதுனால சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபியுங்கள். நாம் அந்த சூழல்களை எல்லாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை வேதம் அழகாக சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஒருவேளை இன்னைக்கு கஷ்டமான ஒரு சூழலிலே, ஏதோ ஒரு பாடுகளின் மத்தியிலே நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆண்டவரோடு ஐக்கியம் பலமாக இருக்குமானால் எந்த சூழலிலும் நாம் ஜெபிக்க முடியும், ஜெயம் பெற முடியும் என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது. இன்னைக்கு நீங்க உங்களை நோக்கி பாருங்கள், உங்களால ஜெபிக்க முடிகிறதா? சில இப்படிப்பட்ட மற்ற நேரங்களில் ஜெபிப்போம். சோர்வான சூழல்களிலே, பாடுகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே ஜெபிக்க முடிகிறதா? ஜெபிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை இன்னும் நாம் பலப்படுத்த, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்னும் முயற்சிப்போம். ஆண்டவரிடம் முதலாவது அதை கேளுங்கள். இப்படிப்பட்ட சூழலிலும் ஆண்டவரே, நான் ஜெபிக்க வேண்டும், ஜெயம் பெற வேண்டும், நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் பெற வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில அநேக அமலேக்கியர் உண்டு. எப்படி மோசே, யோசுவா அப்படிப்பட்ட அமலேக்கியர்களை ஜெயித்தார்களோ, ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் அல்ல, இந்த வாழ்நாள் முழுவதும் அமலேக்கியரை எதிர்த்து ஜெயிக்க வேண்டிய கடமையிலே நாம் இருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயம் கொடுக்கிறார். சோர்ந்து போறோம் என்றால் அது கஷ்டம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு அது கஷ்டமான ஒரு சூழலாக மாறிவிடும். அதனால இன்றைக்கு நாம் அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நாம் முதலாவது அவருடைய ஐக்கியத்திலே பலப்படுவோம். எதை கேட்கிறோமோ கேட்கலையோ, கிறிஸ்துவுடைய ஐக்கியத்திலே ஆண்டவரே உம்மோடு நான் பலப்பட வேண்டும் என்று கேளுங்கள். எந்த சூழலிலும் ஆண்டவர் மன ரம்யத்தை கொடுப்பார், ஜெயிக்க பலனை ஜெபிக்க பலனை கொடுப்பார். அந்த இடத்திலே நீங்கள் ஜெயம் பெற்ற சாட்சியை நீங்கள் உணர முடியும். ஒரு பாரம், ஒரு கஷ்டம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது எப்படி வந்து எப்படி போதும் தெரியாம உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் ஊட்டப்படும். இதை நான் அநேக நாட்களிலே நான் ருசி பார்த்ததுனால நான் சொல்லுகிறேன். அதனால சாட்சியாகவே சொல்லுகிறேன், ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி பழக பழக இந்த சூழல்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற முடியும். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7-10 வரை பார்க்கும் பொழுது பவுலின் ஜெபமும் கிறிஸ்துவின் பதிலும் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சரீர பலவீனத்தோடு பவுல் ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று அவருக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து அவருடைய பலவீனமான நேரங்களிலே கிறிஸ்துவின் பலன் அவருடைய சரீரத்திலே ஊற்றப்படுகிற அந்த அனுபவத்தை அவர் ருசி பார்த்து சாட்சியாக இங்கே கூறுகிறார். சில நேரங்களிலே ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சில எனக்கு கூட இந்த பாடுகள் சில நேரங்கள் உண்டு. ஆனால் சந்தோஷமாக நான் இதை கடந்து போகிறதுனால சொல்கிறேன். என்ன பிரச்சனை எல்லாம் கேட்காங்க, எனக்கே தெரியாது. எப்ப பலவீனம் வரும் தெரியாது, எப்ப சோர்வு வரும் தெரியாது. என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரே வசனம் இதுதான், என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனத்தை சொல்லிதான் நான் வீட்டை விட்டு ஒவ்வொரு நாளும் போகிறேன், சந்தோஷமாக வீடு போய் சேர்கிறேன். நினைப்பேன், இந்த எவ்வளவு போன வேலைகள் செய்ய முடியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய பலன் என்னை தேற்றுகிறது, அந்த பலன் என் மேல் அமர்கிறதை நான் உணர்கிறேன். அது என்னுடைய பலவீனத்தில்தான் நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நடக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கும், 100 பேரை தூக்கிட்டு போற அளவுக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். நானே ருசி பார்க்கிறேன். என் வாழ்வில் அதை ருசி பார்த்ததுனால சாட்சியாக நான் உங்கள் முன்பாக சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தருடைய வல்லமை போதும், அவருடைய கிருபை போதும். இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் அது மட்டும்தான். எப்பேற்பட்ட பாடுகள், என்ன பலவீனங்கள் வந்தாலும் அவருடைய கிருபை இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நாம் நினைப்பதை விட நம் அறிவுக்கு எட்டாத ஒரு பலன், நம் அறிவுக்கு எட்டாத ஒரு சமாதானம், நமக்கு தெரியாத ஒரு புது வழிகளை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி நம்மை நடத்துகிற பாதை, அது ஒவ்வொரு நிமிஷமும் சாட்சி சொல்லுகிறோம். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தருகிறான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை சோர்வு பலவீனங்கள் அதன் மத்தியிலே கடந்து செல்கிறவராக இருந்தால் உங்களுக்கான வார்த்தை தான், கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாடுங்கள். நீங்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள், நீங்கள் விழவே விழ மாட்டீர்கள். பலமாக இருக்கிறவர்கள் கீழே விழுந்துவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையிலே நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய பலனை பெற்று நடக்கிற மனுஷன் ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். அவன் கால்கள் தள்ளாட விடமாட்டார். அதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ஜபத்திலே நடக்கிறவர்கள் ஒரு ஆசீர்வாதம். அதுதான் கிருபையிலே நடக்கிறவருடைய ஒரு ஆசீர்வாதம். அதனால பலவீனத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் இனி சோர்ந்து போகாதீர்கள். ஐயோ இந்த பலவீனம் வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தந்த சந்தோஷம், தரவில்லை என்றாலும் சந்தோஷம். உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் வரும் என்று சொல்லுகிறார். இதை விட ஒரு பாக்கியம் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? கர்த்தருடைய பலனை ருசி பாருங்கள். அதுக்கு பிறகு சாட்சி மட்டும் தான் சொல்லுவீர்கள். அதற்கு பிறகு நீங்களே சொல்வீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பலவீனம் இருந்தா இருக்கட்டும், உங்க பலனை எனக்கு ஒவ்வொரு நாளும் தாருங்கள். நம் சுய பலத்தை விட ஆண்டவர் தருகிற பலன் அது எண்ணி முடியாத ஒரு பலன். எதை செய்வதற்கு முடியும் அவ்வளவு ஒரு பலன், ஆண்டவருடைய பலன். அந்த பலனை ருசி பார்க்கணும். இந்த உலகத்தில் ஒன்று ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்திலே அவருடைய பலன், அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, இதை பெற்று வாழ்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்விலே இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் பாக்கியவான்கள். ஏனென்றால் அது அத்தனை நிறைவுள்ளது. இந்த உலகத்தின் சமாதானத்தை போல கர்த்தருடைய சமாதானம் இல்லை. அது நமக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, உள்ள இருந்து பொங்கிட்டே இருக்கும். அனுபவிச்சனால சொல்லுகிறேன், அது பயங்கரமானதா இருக்கும். சில சோர்வுகளை நான் கேட்பது, ஆண்டவர்கிட்ட பணமோ காசோ ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்றுதான் நின்று கேட்பேன், ஆண்டவரே உங்க சந்தோஷத்தையும் உங்க சமாதானத்தையும், அந்த ரட்சிப்பில் சந்தோஷம் தாவீது கேட்டார் இல்ல, மறுபடியும் இந்த ரட்சிப்பில் சந்தோஷத்தை தாங்க என்று என் வாய் கேட்ட விண்ணப்பம் என்றால் இதுதான் அதிகமாக என் வாழ்வில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற ஒரு ஜெபம். ஏனென்றால் அதுல ருசி பார்த்தாலும் தெரியும், அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுக்கும் ஈடாகாது, எதுவுமே ஈடு செய்ய முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம் உள்ளத்திலிருந்து வரும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அளவில்லாதது. அதை பெற்றுக்கொள்வோம், அதை பெற்றுக்கொள்வோம். அவருடைய பலன் அது பயங்கரமாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழும் பொழுது உண்மையாக சொல்லுகிறேன், நாம் ஜெயம் பெற்றவர்களாக வாழ முடியும். ஆண்டவர் நம்மை அதற்கு தான் அழைத்திருக்கிறார். உலகத்தின் காரியங்களை மட்டும் தந்து கொண்டிருப்பார். நாம் உலகத்தின் புத்திரர்களாகவே இருப்போம். நாம் உலகத்தின் புத்திரர்களாக இருப்பது மட்டும் அவருடைய விருப்பம் அல்ல, நாம் அவருடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ராஜ்யத்துக்குரிய புத்திரர்கள்,
பெற்றவர்கள், அப்படி என்றால் ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றவர்கள், அப்படி என்றால் தேவ சமாதானம், உலகம் சொல்ற சமாதானம் அல்ல, நம்ம சரீர பலன் அல்ல, தேவனுடைய பலன். இதுதான் ராஜ்யத்தின் புத்திரர்கள் இந்த உலகத்திலே பெற்றுக் கொள்கிறதான ஒரு ஆசீர்வாதம். இதை நாடுவோம். இதை நாடுகிறவர்களுக்கு பெரிய நன்மைகளை ஆண்டவர் எண்ணும் வைத்திருக்கிறார். எண்ண முடியாத ஒரு பாக்கியத்தை தருவார். அதனால இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம், ஆண்டவரே உங்க பலனை கொடுங்க, ஆண்டவரே உங்க சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் ராஜ்யத்தின் புத்திரனாக மாறணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க என்று ஆவிக்குரிய பரலோக நன்மைகளை நாம் வாஞ்சிக்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபம் மாறும். அதன் பிறகு உலகத்தின் பலனை கேட்பதற்கே மனசு வராது, உலகத்தின் சந்தோஷத்தை கேட்க மனசு வராது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் அதற்குரியதுதான் தேடிக்கொண்டிருப்பார்கள். கர்த்தாவே, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அதை கொடுத்தல்ல, நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல், இந்த பரலோக நன்மைகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் ஊற்றப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நன்மைகளை ஆண்டவரிடம் கேட்டு பழகுங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொன்ன காரியம் இதுதான். இந்த உலகத்திற்குரிய காரியம் மட்டுமல்ல, அதை விட மேலானது ஆண்டவர் இதே உலகத்திலே ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு அவர் தந்து இந்த ராஜ்யம் வருவதாக என்று நாம் கேட்கிறோமே, அந்த ராஜ்யம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வரணும். அதற்கு தான் ஆண்டவர் இதை கேட்கிறார். இந்த ராஜ்யம் வந்திருக்கிறது என்றும் ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அந்த ராஜ்யம் என்ன? அவருடைய பலன், அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை எல்லாம் அவருடையது. அவரை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடையதாக இருக்க வேண்டும். அதுதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் சொன்ன அந்த பரலோகம் என்ற ஜெபத்திலும் வருகிறதான ஒரு காரியம். நம்முடைய ராஜ்யத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுவோம். அதற்காக நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் இருந்து அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷமாக தருகிறார். நான் சொல்லுகிறேன், உலகத்தின் காரியங்களை நானும் கேட்டிருக்கிறேன். 6 வருஷம் 7 வருஷம் காத்திருக்கேன். ஆனால் ஆண்டவரே உங்க சமாதானத்தை தாருங்கன்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் என்னை காக்க வைப்பது கிடையாது. அதே நிமிஷத்திற்கு கொடுக்கிறார். அப்ப நாம் எதை கேட்போம்? இதைதான் கேட்க தோணுகிறது. சாட்சியாக நின்று சொல்லுகிறேங்க, ஏதோ பேசணும்னு பேசல, உண்மையாக இந்த இடத்துல நின்று பேசுகிறேன். ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கேளுங்கள். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். இதே போல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்வீர்கள். அதுதாங்க அந்த ஆண்டவர் நமக்கு தருகிறதான சந்தோஷம். இந்த சூழ்நிலை கூட பாடுகள் நான் நிற்கிறேன், ஆனால் சமாதானம் என்னை சூழ்ந்திருக்கிறத நான் உணர்கிறேன். எத்தனை சூழல்கள் எனக்கு இருந்தாலும் சரி, இங்க ஒரு சமாதானம் இருக்கு பாருங்க, அதுதான் என்னோட ஊழியமே. 7 வருஷமா ஆண்டவரின் ஆத்மாவை தந்த அந்த சமாதானம் இருக்கிறது. எத்தனையோ பாடுகள் இருக்கிறது, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது. அதை தான் நான் ஒவ்வொரு இடமாக சாட்சியாக சொல்கிறேன். தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள்ளாக பெற்றுக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள். தேவ நன்மைகளை கேளுங்கள். அவர் உடனே தர வல்லவராக இருக்கிறார். அதற்கு டைமே கிடையாது, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே தருகிறார். இதை முதலாவது நீங்கள் இன்றைக்கு பெறுங்கள், மற்ற காரியங்கள் பின்பாக கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். மீது எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு தருன்னு சொல்லியிருக்காருல்ல, நிச்சயமாக தருவார். அதனால இன்னைக்கு உங்க வாழ்விலே ஒரு குன்றாத ஜெப வாழ்க்கை வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். எப்பொழுதும் இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் மறந்து விடாதீர்கள். எல்லா சூழலிலும் ஜெபிங்க. கார்ல போனாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, நடந்தாலும் சரி, உங்கள் ஆத்மா ஆண்டவர் துதிக்கிற துதியோடு வரட்டும். நான் சொன்ன அந்த 149 சங்கீதம் பரிசுத்தவான்கள் அடையாளமே அதுதான். ஆண்டவர் நம்மை குறித்து மகிமைப்படுகிற, அவர் சந்தோஷப்படுகிற ஒரு காரியமும் அதுதான். எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். குன்றாத ஒரு ஜெபம், சோர்ந்து போகாத ஒரு ஜெபம் இருக்குமானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே பாக்கியவான்கள். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.